யுத்தத்துக்கு போகிறார் தாவீது. போற வழியில அவனை பார்த்தா பிசாசு. அவனை நம்ம ஆவிக்குரிய கருத்துல எடுத்து பார்க்கும்போது அவன் பிசாசு, பெலிஸ்தியன். அவன் என்ன செய்யறான், அவ்வளோ ஹைட்டா அப்படி இருக்கிறான். அவனை எதிர்க்கிறதுக்கு இந்த சின்ன தாவீது போறாரு. அதனால தாவீது என்ன சொல்றாரு, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலும் என்னிடத்தில் வருகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமத்தினாலே நாம் நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிசாசுகளை துரத்த வேண்டும். பிசாசு எப்படிப்பட்ட பலவனா இருந்துட்டு போட்டு, அவன் எப்படிப்பட்ட பலவானா இருந்துட்டு போட்டு, இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அவன் நட்டுங்குவான். இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஆட்டம் காணுவான் பிசாசு. அது எப்படி சொல்லணும்னா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். தாவீது தேவனுக்கு பயந்த மனிதன். அந்த மனிதன் போய் கவன் கல்லாலே தாவீதை பெலிஸ்தீனை அடித்து கொன்றான் என்று வேதவசனத்தில் நாம குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம வெறுங்கையோடு யுத்தத்துக்கு போகக்கூடாது. வெறுங்கையோடு யுத்தத்துக்கு நம்ம போவோமானால் சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவான். ரொம்ப கவனமா இருந்து நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய ஜீவியத்துல